வந்துட்டானுங்க ஓசிடி. படி படி, ஏதாவது நல்ல நியூஸ் எடுத்து படி. 7 போட்டிகளில் முதல் வெற்றியை பதிவு செய்தது ஆர்சிபி. பிளாக் ஹோலின் அரிய புகைப்படம் நேற்று வெளியானது. பிளாக் ஹோல்னா என்னடா? கருப்பு ஓட்டம். ஃபோட்டோ எடுக்க 5000 கோடி ஜிபி செலவு பண்ணியிருக்காங்க. கோடி ஜிபி. அது இருந்தால் எவ்வளோ படம் பார்த்துக்கலாம். தமிழ் ராக்கஸே காலியாகிட்டு இருக்கோம். தேர்வு முடிகள் நாளை வெளியிடா. என்னடா இத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க? ஆல் தி பெஸ்ட், 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 ஆல் தி பெஸ்ட். பயப்படாத, எக்ஸாம் ரிசல்ட் நல்லா தான் வரும். எனக்கு தெரியாத அது. என்னடா இத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க? அப்போ இவங்ககிட்ட நான் மார்க் சொல்லுங்க. டேய் எழுந்துடுறா. மணி 8 ஆச்சு, இன்னும் நான் உனக்கு தூக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் வேற, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய் போய் பால் வாங்கிட்டு அப்போ. அப்போ எனக்கு பால் கிடைச்சா, எனக்கு பால் ஊற்ற நானே தான் போய் பால் வாங்கணுமா? இன்னும் வாழ்க்கடாது. அம்மா பால். என்ன தம்பி நீ ரிசல்ட் ஆமே? எனக்கு பால் ஊற்றுறதுக்கு ஏன் பால்கார வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமாண்ணே பால் ஊத்து. பால் ஊற்றிட்டா தம்பி? மணி 8 தானே ஆகுது, என்ன அதுக்கு 2 மணி நேரம் இருக்கு. பால் மச்சான் அந்த வெப்சைட் பக்கத்துல லிங்க் பேர் சொல்லு மச்சான். அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்கடா. என்ன பிளாக் பண்ணிட்டாங்க? அது இல்லப்பா, ரிசல்ட் பார்க்குற வெப்சைட் 10 மணி நேரம் திறக்கறாங்க. அது வரைக்கும் பிளாக்னு சொல்லுப்பா. சரி பாரு. காலைல கோயம்புத்தூர்ல இருக்க மாமா கால் பண்ணியிருந்தாருடா. உனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. எந்த மாமாவா? ஓ, கட்சியில் மொட்டை அடிக்கும் போது வந்தாரு அந்த மாமாவா? எங்கே இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. ரிசல்ட்டை மட்டும் கரெக்டாக வந்துடும். போன வாட்டி உன் மாமா பையன் 1020 மார்க் எடுத்தான். நான் பெத்த மூதேவி, நீ எவ்வளோ மார்க் எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. அவன் ஏறினது 1200 மார்க்குமா? நான் ஏறினதே 600 மார்க் தானே. அட எருமை, அப்போ 600 மார்க் விட்டுட்டியா? வச்ச எக்ஸாமே 600 மார்க் தாம்மா. ஏமா என் உயிர் எடுக்கிற? மணி 10 ஆச்சு, ரிசல்ட் வந்துருச்சா பாரு. இதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா 86% எடுத்துருமா? ஸ்டேட்டஸ் போடுறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஹேஷ்டாக் 12th ஒன்று எக்ஸாம், ஹேஷ்டாக் 86%. ஃபன் பண்ணுறோம். ஐயோ, எல்லா சப்ஜெக்டும் போயிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நம்ம தான் படிப்பு கேணி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது. ஐயோ ஒருத்தி கால் பண்ணா, என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஐயோ மார்க்கை பற்றி கேட்பாளே. மார்க் என்னடா ஆச்சு? கேட்டுட்டா. நீ நினைச்ச அளவுக்கு வரலடி. நம்பிட்டா. சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. கோச்சிக்கிட்டே பேபி. ஹேச்சி, இதில் என்னடா இருக்கு? நான் ஒன்றை தான் லவ் பண்ணேன், உன் மார்க் இல்லை. அது சரி, உங்களுக்கு மார்க்கா முக்கியம்? காசு தானே முக்கியம். கடவுளே என்னை காப்பாற்றிட்டுப்பா. நினச்ச மாதிரி எக்ஸாம் ஆல் அவுட். என்ன தம்பி ரிசல்ட் வந்துடுச்சா? நம்ம பையன் சென்டம் போட்டிருப்பேன். ஃபெயிலுன்னு சொன்ன நம்மளை போட்டு தள்ளி ஜெயிலுக்கு போயிடுவானே. ஐயோ, தோசைப்பட்டு வெளில போனோம்னா சோத்துக்கே சிங்கி அடிக்கணுமே. நமக்கு சோறு முக்கியமா உயிர் முக்கியமா? உயிர் தான். ஓடுறா எஸ்கேப்.
நீ என்னடா என்ன பார்க்கலாம் தான் மச்சான் வந்தேன். வேணாம் பிலிப்ஸே வேணாம். சரி மச்சான், ஏன் காண்டா இருக்கு, என்னாச்சு? எனக்கு ரிசல்ட் மார்க் கம்மி ஆயிடுச்சு, உனக்கே தெரியும். அது ஏன்டா கேட்குற? ஏண்டா மார்க்காக ஃபீல் பண்ற? அதுவும் நீ எல்லாம் மார்க்காக ஃபீல் பண்ண பார்த்ததே இல்லையே. இதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் விட்டுறா. இப்போ இருக்கிறது தான் என்னோட லைஃபே டிசைட் பண்ண போகுது. இதுலலாம் எடுக்கலன்னா அவ்வளோதான், போயிடுச்சாதான். டேய் மார்க்கை டிசைட் பண்ணி யாரா சொன்னா? மச்சான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, 4 பேப்பர் இனிமே மார்க்கை டிசைட் பண்ணாது. ஆடா நீ வேற ஏன்டா எனக்கு காண்டி ஏற்றுற, சும்மாடுறா. ஏன்டா இவ்வளோ விரத்தியா பேசுற? சரி நான் விட ஒரு 2 கேள்வி கேட்குறேன். உனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லு. சிக்கன் 65. சிக்கன் 65? சைட் டிஷ் இல்லை மச்சான், சயின்டிஸ்ட். ஓ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். நீ சொல்றது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அறிவில்லாதன்னு சொல்லி 15 வயசுல ஸ்கூல் விட்டு துரத்தி விட்டாங்க தெரியுமா? நிஜமாலே மச்சான், சயின்டிஸ்ட் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் துரத்திட்டாங்களே. சரி ரைட்டு. உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பணக்காரனா நீ யாரை சொல்லுவ? பில்கேட்ஸ். அவரு நிறைய படிச்சிருப்பார்ல? ஆமா. டேய் சும்மா அது நீ பயங்கர புத்திசாலியா இருப்பார்ல அவரு? ஆமா. நீ சொல்ற அந்த பெரிய புத்திசாலி பணக்காரன் ஒரு 5வது 6வது படிக்கும் போது ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க. பில்கேட்ஸ் அவன் ஃபெயில் ஆயிட்டாரு. அந்த எக்ஸாம்ல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கான். இப்போ அவன் எவ்வளவு படிச்சிருப்பான், எப்படிப்பட்ட அறிவாளியா இருப்பான்? டேய் அவன் அதுக்கு மேல இருக்க போறான், வேற எப்படி இருக்க போறான்? அவன் அந்த அதிமேதாவி இவர் ஆரம்பிச்ச மைக்ரோசாஃப்ட் கம்பெனில ஒரு ஒர்க்கரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுதான் மச்சான் வாழ்க்கை. என்னடா உன்ன சொல்லியும் தப்பு கிடையாது மச்சான். ஒரு கான்செப்டை கிளாஸ் ரூம்ல எடுக்க போறதுக்கு முன்னாடி இது 5 மார்க்ல வரும், இது 10 மார்க்ல வரும் சொல்லி சொல்லி கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் எவனும் உள்ள இருக்கிற உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு படிக்க மாட்டானுங்க. சரி மச்சான், உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு புலி, ஒரு நாய், ஒரு பறவை, 3த்தையும் நிக்க வச்சு எது பறக்குதோ அதுதான் பெஸ்ட்னா எதிரா ஜெயிக்கும்? பறவை தான் ஜெயிக்கும். இப்போ புலியால ஸ்பீடா ஓட முடியும், நாயால மோப்ப முடிக்க முடியும், பறவையால பறக்க மட்டும்தான் முடியும். பறக்குதுங்கிறதுக்காக பறவையும் பெஸ்ட் கிடையாது, பறக்கலன்றதுக்காக நாயும் புலியும் வேஸ்ட் கிடையாது. கரெக்ட். அதே மாதிரி தான் மச்சான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எல்லாருக்கும் காமனா எக்ஸாம் ஒரு விஷயம் வச்சு அதுல வர மார்க்கு தான் அவங்களோட ரிசல்ட்னா வேலைக்கு ஆகாது மச்சான். உனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், அதை வெளில கொண்டு வா, நீ பெரிய ஆளா வருவ கண்டிப்பா. கண்டிப்பா. இதுக்காக இவ்வளோ சும்மா இவ்வளோ தூரம் கதை சொல்லுங்க.